ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 11ல இருந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி பத்தி பார்க்க போறோம். இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரிஞ்சாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான டாபிக். பயப்படவே தேவையில்ல. இந்த கான்செப்டை எக்ஸாம்ல எப்படி கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சூப்பர் மார்க்கெட்க்கு உள்ள போறப்போ அந்த கண்ணாடி டோர் தானாவே ஓபன் ஆகும்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இத புரிஞ்சுக்கிட்டா இந்த கான்செப்ட் லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறலாம். நம்மளோட கேஸ் என்னன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு ஃபேமஸ் கிளைமை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷனோட சென்டர்ல இருக்கிறது அவரோட ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான். இதோ இந்த ஈக்குவேஷன் தான் அது. KE மேக்ஸ்னா என்ன? ஒரு மெட்டல்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. HNUங்கிறது லைட் பார்ட்டிக்கல், அதாவது ஃபோட்டானோட டோட்டல் எனர்ஜி. அப்போ Wனா என்ன? அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெட்டலை விட்டு எலக்ட்ரான் வெளியே வரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி. இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு கான்சர்ட்க்கு போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு தான் ஃபோட்டான் எனர்ஜி, அதாவது HNO. அந்த கான்சர்ட்குள்ள போறதுக்கு ஒரு மினிமம் டிக்கெட் விலை இருக்கும்ல, அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் W. உங்ககிட்ட இருக்கிற காசு அந்த மினிமம் டிக்கெட் விலையை விட அதிகமா இருந்தா தான் உள்ள போக முடியும், சரியா? டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போன அப்புறம் உங்ககிட்ட மீதி காசு இருக்கும்ல, அதுதான் உங்களோட கைனடிக் எனர்ஜி. அவ்வளவுதான் கான்செப்ட். சூப்பர். இப்போ ஐன்ஸ்டைன் சொன்னது உண்மையான ப்ரூவ் பண்றதுக்கு சயின்டிஸ்டுங்க யூஸ் பண்ண கிரைம் சீனுக்கு போலாம். அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை பார்ப்போம். இங்க தான் நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போறோம். இந்த செட்டப்பை பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப். அப்பனா உள்ள காத்து எதுவும் இல்ல, வேக்யூம். அதுக்குள்ள லைட் படுற ஒரு எமிட்டர் பிளேட் இருக்கும், அதை தான் கேத்தோட்னு சொல்லுவோம். அப்புறம் வெளியே வர்ற எலக்ட்ரான்ஸை கேட்ச் பண்றதுக்கு ஒரு கலெக்டர் பிளேட், அதுதான் ஆனோட். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வருது, யானி கரண்ட் அளக்கிறதுக்கு ஆம்மீட்டரும், அந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜியை மெஷர் பண்ண ஒரு வோல்ட் மீட்டரும் இருக்கு. நம்மளோட மெயின் பர்பஸ் அந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ அண்ட் எனர்ஜியை கரெக்டா மெஷர் பண்ணணும். ஓகே, நம்ம இன்வெஸ்டிகேஷனோட முதல் குழுக்கு வருவோம். லைட்டோட கலரை மாத்தாம, அதாவது ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்டா வச்சுட்டு, அதை நல்லா பிரைட் ஆக்குனா என்ன ஆகும், இல்ல டிம் பண்ணா என்ன ஆகும், அதுதான் இப்ப பார்க்க போறோம். இங்க தான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். பழைய வேவ் தியரி படியும் அதிகமான லைட்டு அதிகமான கரண்ட்டை தரணும். ஐன்ஸ்டீனோட புது பார்ட்டிகல் தியரி படியும் அதேதான். ரெண்டு தியரியும் ஒரே விஷயத்த சொன்னதால இந்த ஒரு க்ளூவை வச்சு மட்டும் நம்மளால யாரு கரெக்ட்னு சொல்ல முடியாது. சோ நம்ம அடுத்த க்ளூவுக்கு போகணும். சரி, இப்போதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ளூ. இப்போ பிரைட்னஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டு லைட்டோட கலரை மட்டும் மாத்த போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் லைட்டுக்கு பதிலா வயலட் லைட் யூஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுல தான் அந்த பழைய வேவ் தியரி கம்ப்ளீட்டா தோத்து போச்சு. வேவ் தியரி என்ன சொன்னுச்சு? எலக்ட்ரானோட எனர்ஜி அது எவ்வளோ பிரைட்டா இருக்கோ அதை பொறுத்து தான் மாறும்னு சொன்னுச்சு. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன தெரிஞ்சுச்சு? எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கலரா, யானி ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இன்டென்சிட்டிக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்ல. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்க எவ்வளோ பெரிய, எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ பிரைட்டான லைட்டா அடிச்சாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. இது கிளாசிக்கல் வேவ் தியரியால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது தான் ஃபைனல் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். இந்த கேஸை முடிச்சு வைக்க போற ஸ்மோக்கிங் கன் எவிடன்ஸ், அந்த கிராஃப். இதுதான் ஐன்ஸ்டைன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுச்சு. மில்லிகன் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் கலெக்ட் பண்ண டேட்டா தான் இது. இங்க ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு ஒன்னு பாக்குறீங்களா? அது ஒன்னும் இல்ல, வெளியே வர்ற எலக்ட்ரான்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற நெகட்டிவ் வோல்டேஜ். அதை வச்சு நம்மால KE மேக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப பாருங்க, அந்த டேட்டாவை வச்சு ஒரு கிராஃப் போட்டா என்ன கிடைக்குது? ஆஹா, ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன். Vs is equal to h/v nu minus w/e சொன்னது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. இன்னொரு ஆச்சரியம், இந்த லைனோட ஸ்லோப் அது சும்மா ஒரு நம்பர் இல்ல, அது யூனிவர்ஸோட ரெண்டு ரொம்ப முக்கியமான கான்ஸ்டன்ட்ஸை தருது. ஒன்னு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h, இன்னொன்னு எலக்ட்ரானோட சார்ஜ் E. அதாவது அந்த ஸ்லோப்போட வேல்யூ h/eக்கு ஈக்குவலா இருக்கு. அப்புறம் அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்க கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் அந்த மெட்டலோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி V0. ரிமெம்பர், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே ஃபோட்டோ எமிஷன் நடக்கவே நடக்காது. அந்த வேல்யூவையும் இந்த கிராஃப் கரெக்டா காட்டுது.
ஸோ பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு கிராஃப் அதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப், அதோட ஸ்லோப், அதோட இன்டர்செப்ட் எல்லாமே சேர்ந்து ஐன்ஸ்டீன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. லைட்டோட பார்ட்டிகல் நேச்சருக்கு இது ஒரு சாலிட் ப்ரூஃப். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தி வெர்டிக்ட் இஸ் கிளியர். கேஸ் க்ளோஸ்ட். சரி, இப்போ எக்ஸாம்ல நம்ம தப்பு பண்ற ஒரு இடத்துக்கு வருவோம். இது ஒரு சைலண்ட் கில்லர் கொஸ்டின். நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. பிரைட்டரான லைட் யூஸ் பண்ணா எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்டரா வெளியே வருமா? யோசிச்சு சொல்லுங்க. நோ, கூடவே கூடாது. இத மனசுல நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. பிரைட்டர் லைட்னா மோர் எலக்ட்ரான்ஸ். அதிகமான எண்ணிக்கையில நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஆனா ஹையர் ஃப்ரீக்வன்சி லைட், அதாவது கலரை மாத்தி ப்ளூ, வயலட்னு போனாதான் ஃபாஸ்டர் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அதாவது அதிகமான எனர்ஜியோட வெளியே வரும். சிம்பிளா, இன்டென்சிட்டினா குவான்டிட்டி, ஃப்ரீக்வன்சினா குவாலிட்டி. மறந்துடாதீங்க. சூப்பர், நம்ம இன்வெஸ்டிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்க்கு தேவையான கீ டேக்அவேஸை பட்பட்டுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபோட்டோ கரண்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்பர் 2, எலக்ட்ரானோட கினெட்டிக் எனர்ஜி லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்பர் 3 ரொம்ப முக்கியம், கினெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்பர் 4, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். லைட் பட்ட உடனே எலக்ட்ரான் வெளியே வரும். அண்ட் நம்பர் 5, ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது μ0 கண்டிப்பா இருக்கும். ஓகே, நம்ம டாபிக் முடிஞ்சிச்சு. பட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யோசிக்க வைக்கிற கேள்வி. லைட் மாதிரி வேவ்ஸ் பார்ட்டிகல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ இதோட ரிவர்ஸ் உண்மையா இருக்குமா? அதாவது எலக்ட்ரான்ஸ் மாதிரி பார்ட்டிகல்ஸ் வேவ்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? இத பத்தி யோசிங்க. நம்ம அடுத்த டாபிக்ல இதான் பேச போறோம்.